அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன் என்பவனை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நாம் பார்த்தது போல 7ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். இங்கே பாருங்க, கருணை கண்ணன் தன் ஆகாரத்தை தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பார்த்தீங்களா? இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஐஸ்வர்யவானாக இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுறான்? தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் என்ன பண்ணுறான்? கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். அடுத்தது பாருங்கள், பரியாசைக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானம் ஒழியும் என்று சொல்கிறான். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது தேவன் கருணை கண்ணன் மேலே பிரியமாக இருக்கிறார். நாம் கருணை கண் உடையவர்களாக இருக்க வேண்டும். கண் மாட்டம் இருந்தால் பார்த்து அது கருணை உள்ள இதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஸோ நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆகாரத்தை தரித்திரனுக்கு நாம் என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டுமா? தரித்திரனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லாதவருடைய வாழ்க்கையில். ஆக கருணை என்பது இரக்கம், அன்பு, பணிவு போன்ற பண்புகளைப் போல அது ஒரு பண்பு. கருணை என்பது பார்த்தீங்கன்னா கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும். தேவன் கருணை உள்ளவன் மேலே பிரியப்படுகிறார். தேவன் கருணை கண்ணனை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் கருணை கண்ணன் யார் என்று பார்த்தீங்கன்னா, தன் ஆகாரத்தை தரித்திரனுக்கு கொடுக்கிறவன், கருணையை பிரித்து கொடுக்கிறவன், கருணை உள்ளவனாய் நடக்கிறவன், கருணை காட்டுகிறவன். பாருங்கள், அதோடு மாத்திரமல்ல, இவன் ஐஸ்வர்யவானுக்கும் விரோதமானவன். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை இல்லையா? அந்த கடன் கொடுத்தவனுக்கும் விரோதமானவன். ஸோ அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தினுடைய மிலார் ஒழியும். ஆனால் கருணை கண்ணன் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்படுவான். அவனிடத்தில் நியாயம் இருக்கிறது, அவனிடத்தில் நீதி இருக்கிறது, அவனிடத்தில் அன்பு இருக்கிறது, அவனிடத்தில் இரக்கம் இருக்கிறது. அவன் தன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறான், தரித்திரனுக்கு கொடுத்து அவன் வாழ்கிறான். ஆகவே தேவன் அவன் மேலே பிரியமாக இருக்கிறார். தேவன் பிரியமாக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களையும் கருணை உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக மாற்றும், எங்களுக்கும் கருணை உள்ளத்தை தாரும். எங்களுடைய கருணை குணமானது எங்கள் கண்களிலே வெளிப்படட்டும், கண்களில் வெளிப்படட்டும், கருணையானது எங்களுடைய கரங்களில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, அந்த கருணையானது எங்களுடைய ஆகாரத்தை மாத்திரமல்ல, எங்களுக்கு முன்னால் எல்லாவற்றையும் நாங்கள் தரித்திரர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக எங்களை வாழ செய்யும். உம்முடைய விருப்பத்தின்படி உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கருணை உள்ளத்தை தாரும், கருணை கண்களை தாரும், கருணை உள்ள இருதயத்தை தாரும், கருணை உள்ள கரங்களை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, கருணை கண்ணன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வேத வார்த்தைகளை நான் இன்றைக்கு தியானித்திருக்கும். நீதிமொழி 22:9 அப்படிப்பட்ட கருணை கண்ணனாலும் தன்னுடைய ஆகாரத்தை தரித்திரனுக்கு கொடுக்கிறான் என்றும் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக அதே 22ஆம் அதிகாரத்தை 7 to 8 வசனங்களை இதுவரை 10வது வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாரெல்லாம் தரித்திரனை ஒடுக்குகிறார்கள், யாரெல்லாம் கடன் வாங்கினவர்களை அடிமையாய் நடத்துகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நீர் எங்களுக்கு விளக்கமாய் சொல்லியிருக்கிறீர். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இல்லாமல் கருணை உள்ளவர்களாக கர்த்தருக்கு சாட்சியாய் வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதிப்பீரா. எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே கருணையால் நிரப்புவீரா. கருணை உள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.